அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீஹுரு உமா வெங்கட் மேம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், ஒரு கேள்வி. 12 லக்னத்துக்கும் சனி பகவான் எங்கு இருந்தால் நன்மையை தருவார், எந்த பாவத்துல இருந்தா பிரச்சனையை தருவார் மேம்? இந்த சனி பகவான் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவுங்கிறது நமக்கு வேணும். முதல்ல இப்போ 12 லக்னக்காரர்களுக்கும் சனி பகவான் பிரச்சனைக்குரிய கிரகமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் யாரு, ரிஷப லக்னத்திற்கு சனி பகவான் யாரு, மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் என்ன அதிபதி, அதே மாதிரி கடக லக்னத்திற்கு சனி பகவான் என்ன அதிபதி அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த கிரகம் எங்கு இருந்தால் சிறப்பு, எங்கு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத முதல்ல ஒரு தெளிவுக்கு நண்பர்கள் கண்டிப்பாக வரணும். எனக்கு சனி பகவான் மீனராசியில் இருக்கிறாரு, மீனராசியில் நீர் ராசியில் உட்கார்ந்துருக்கிற சந்திராஷ்டமம் வேற, எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய நண்பர்களுடைய கேள்வி. 100% சனி பகவானை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர் எந்த இடத்துல இருந்தாலும் நன்மை செய்வார். சில இடங்களில் இருக்கும்போது மட்டுமே அவர் நமக்கு பிரச்சனைகளை, அவர் நம்ம செய்கிற செயலுக்கேற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு கொடுப்பாங்க. இப்போது நான் ஒரு செயல் விருப்பப்படுறேன், அந்த விருப்பமே எனக்கு பிரச்சனையாக அமையும் அப்படின்னா இதை நான் யோசிக்கணுமா அப்படின்னு யோசித்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மை எல்லாருக்குமே வேணும். இப்போ நான் ஒரு கடன் வாங்குகிறேன், கடன் அடைக்கக்கூடிய தன்மைங்கிறது எனக்கு இருக்குமா அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே சொல்கிறது தான், ஒரு 1000 ரூபா என்னால் சம்பாத்தியம் அப்படின்னா அதில் 250 ரூபா கடன் அப்படிங்கிறது என்னால் மாதம் அடைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் என்னுடைய சம்பளம் அப்படிங்கிறது உதாரணமாக 1000 ரூபாக இருந்ததுன்னா அதில் 750 ரூபா கடன் அடைப்பது அப்படிங்கிறது அளவுக்கு மீறிய ஆசைக்காக வாங்கப்பட்ட கடன். அந்த இடத்துல சனி பகவான் பிரச்சனை செய்வாரானா கண்டிப்பாக பிரச்சனை செய்வார்னு சொல்லணும். ஸோ 12 லக்னங்களும் சனி பகவான் எந்த இடத்தில் இருப்பது சிறப்பு, இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனையே பண்ண மாட்டார், நீங்கள் கண்ணை மூடிட்டு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதியின் மூலமாக மிக தெளிவாக கூற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ மேஷ லக்னம் சனி பகவான் எங்க இருந்தா நன்மையை கொடுப்பார், எங்க இருந்தா பிரச்சனையை கொடுப்பார் மேம்? இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ, உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த உதாரணமாக மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் இந்த 10க்கும் 11க்கும் அதிபதி. அவர் இந்த 10ங்கிறது தொழில், 11ங்கிறது லாபம். இது ரெண்டுக்குமே உரியவர் அவரேன்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த சனி பகவான் எங்கே இருக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் பொதுவாக இந்த 7ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு தராது. மேஷ லக்னத்திற்கு 7ஆம் இடமான துலாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு, அதுவும் நண்பர்கள் மூலமான கடன் பிரச்சனைகளை அப்படிங்கிறது இந்த சனி பகவான் கொடுப்பார். எதற்காக? இந்த தொழில் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம், அதற்கு காரகன் பார்த்திங்கன்னா சனி பகவான். அந்த 10ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நண்பர்கள் மூலமாக தொழில் எதாட்டி ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த சனி பகவானால் அவர்களுக்கு தீராத பிரச்சனை, அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி திருமண உறவுகளில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே கொடுக்குன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதே சனி பகவான் உதாரணமாக இந்த கும்பராசியில் இருந்தார்னா, என்ன மேடம் சனி பகவானுடைய வீடு கும்பராசி, அங்கேயே இருக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரும். உண்மையிலேயே கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்தாலும் அந்த ஜாதகருக்கு வீடு மனை சார்ந்த பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக கொடுப்பார். யாருக்கு? மேஷ ராசிக்காரர்களுக்கு. எப்போ கொடுப்பாரு? இந்த 10 வருஷம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த நிகழ்வுங்கிறது ஏற்படும். அப்போ ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு வண்டி வாங்குறாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சற்று கவனமாக வாங்கக்கூடிய ஒரு காலமாகவே அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ரிஷப லக்னம் போகுது மேம். ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் எங்கெல்லாம் இருக்கலாம், எங்கெல்லாம் இருக்கக்கூடாது மேம்? இந்த ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக யாருக்கு போகுதோ, இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா 9க்கும் 10க்கும் அதிபதி அவர் தான். இந்த சனி பகவான் எங்கே இருந்தார் சிறப்புன்னா, இவர் இந்த 4வது வீட்டில் இருக்கக்கூடாது. எங்கே? சிம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. என்ன மேடம், சிம்மம் சூரியனுடைய வீடு, அங்கே சனி பகவான் உண்மையிலேயே இருக்கக்கூடாது, பிரச்சனையை கொடுப்பார்னா இது அப்பா பிள்ளைக்குள்ளே பிரச்சனையை கொடுக்க மாட்டார்.
உண்மையிலேயே இந்த சிம்ம ராசியில் சனி பகவான் அமரும் போது இந்த வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் சனி பகவான் இருக்கும்போது இந்த நண்பர்களால் அவமானம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்திப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டதில் ஒரு போராட்டம்ங்கிறது கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் ரிஷப லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் இந்த பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு குறிப்பு அப்படிங்கிறது எழுதுங்க. மிதுன லக்னம் போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த மிதுன லக்னம் போகும்போது சனி பகவான் தனது கும்ப வீட்டிலே இருக்கக்கூடாது. மறுபடியும் அதை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கும்ப வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு, ஒரு குழந்தை படிக்கணும்னு ஒரு முடிவெடுக்குது. மேடம், அந்த குழந்தைக்கு இந்த மிதுன லக்னம் போகும்போது தந்தைக்கு கிரகம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். அவர் அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாதா அப்படின்னா இந்த அப்பா சொன்ன படிப்பினால் ஜாதகருக்கு கல்வி தடைங்கிறது இருக்கும். அப்பா விருப்பப்பட்ட கல்விங்கிறது போய் சேர்த்து விடுவார். அந்த குழந்தை படிக்குமானா அதற்குண்டான கெப்பாசிட்டிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடையாது. அதனால் பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். எப்போதுமே இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த சில காலங்கள் மிதுன லக்னக்காரர்கள் தந்தை முடிவெடுப்பது அப்படிங்கிறது சரியான ஒரு முடிவாக இருக்காது. சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படிப்பை விட்டுட்டு வேற படிப்பு படிக்கக்கூடிய ஒரு தன்மையும், சில ஜாதகர்களுக்கு அது முழுமை பெறாத ஒரு நிலையுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இந்த கும்ப வீட்டில் மட்டும்தானா, வேற இடத்துல இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த துலாம் ராசியில் சனி பகவான், என்ன மேடம் துலாம் ராசியில் உச்ச சனி வேற அங்கேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, மிதுன லக்னமாக போகிறவர்களுக்கு துலாம் ராசியில் சனி பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த சனி பகவானுடைய அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி, அந்த வீட்டுக்கு அவர் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அங்கே பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் மன போராட்டங்களையும் அந்த குழந்தைகளால் ஏற்படக்கூடிய ஒரு போராட்டங்கிறது இந்த ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்கும். இதை சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கடக லக்னம் போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்வது, ஒன்று சூரியன் வீட்லேயும் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த துலாம் மேஷ ராசியிலையும் சனி பகவான் இருப்பது கண்டிப்பாக கூடாதுன்னு சொல்லலாம். இந்த கடக ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி, அவர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தொழில் போராட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதை நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. சிலருக்கு இந்த தொழிலினால் அழுத்தம் இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு கூட பாதிப்புங்கிறது இந்த சனி பகவானால் நடக்குமானா நடக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த சனி பகவான் 10ல் இருக்கிறது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா கர்மத்திற்காக ஒரு குழந்தை உண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சனி பகவான் இந்த காலகட்டங்களில் கடக லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது குழந்தை பாக்கியத்தில் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். சற்று கவனம்ங்கிறது தேவை. உங்கள் ஜாதகத்தில் கடக லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது சனி பகவான் மேஷ ராசியான சனி பகவானுடைய நீச்ச வீடுன்னு சொல்லலாம், அந்த பாவகத்தில் இருக்குது. குழந்தை சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, பூர்வ புண்ணியம் பிரச்சனைங்கிறது அவர்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணலாம். சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமா போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்தார்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை நேரம் மைனஸ் சொல்கிறோம், இப்போ ப்ளஸ் சொல்லலாம். இந்த வருமானத்திற்காக வெளிநாடு அப்படிங்கிறது ஜாதகர் போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கும். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மருத்துவம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல காலமாக அப்படிங்கிறது இந்த சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். சிம்ம லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஜாதகத்தில் கன்னி ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தார்னா வெளிநாட்டு வருமானங்கிறது கிடைக்கக்கூடிய காலமும், அதே மாதிரி வெளியூர் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானம் ஒரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி கல்விக்காக பயணம் செய்து படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்டி கல்வி, ஆய்வு கல்வின்னு சொல்லுவோம், அது சார்ந்த கல்விகள் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது ஏற்படும். 2-3 வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு சீட்டே கிடைக்கல, அது கரெக்டாக எனக்கு நேரம் அமையலைன்னு யார் நினைக்கிறீங்களோ
உங்களுடைய அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்வதுங்கிறது ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணுவேன். இந்த சிம்ம லக்னத்திற்கு இந்த சனி பகவான் தனது வீடான மகர ராசியில் அமர்வது சூப்பர். ஏன்னா இந்த மகர ராசியில் இருந்தார்னா இப்போ இந்த சிம்ம லக்னத்திற்கு இந்த சனி பகவான் இருக்கும்போது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்தது ஒரு யோகத்தை கொடுப்பார், சுப விரயமாக அப்படிங்கிறது ஏற்படுத்துவார். இது ஒரு நல்ல பலனாகவே இங்கே சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். கன்னி லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது சனி பகவான் பொதுவாகவே இந்த கன்னியில் சனி இருந்ததுன்னா, சனியும் செவ்வாயும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடல் அளவுக்கு கண்ணீரோட வாழக்கூடிய ஒரு தன்மைங்கிறது. அது யார் சொன்னாங்கன்னு தெரியல, அந்த ஜோதிட வார்த்தை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அந்த இடத்துல இருக்கலாமானா இருக்கலாம். ஆனால் அந்த செவ்வாய் பகவான் மட்டும் அந்த இடத்துல இருப்பதுங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அந்த செவ்வாயோட அந்த கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் அந்த 2-3 காலங்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். இவங்களுக்கு கன்னியில் சனி பகவான் இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்கலாம். அதுவும் இவங்களுடைய அக்ஷய லக்னம் கன்னியா லக்னமாக இருக்கும்போது நல்ல பலனை சனி பகவான் கொடுப்பார். முயற்சி சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி பிஹெச்டி சம்பந்தப்பட்டது, திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இவங்களுக்கு மிக எளிதாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி டிகிரி பண்ணின்னு இருக்கேன், அதை முடிச்சிட்டேன், ஒரு பிஹெச்டி பண்ணுறேன், ஒரு ஆய்வு கல்வி பண்ணுறேன், அது சார்ந்த லாபம் இப்போ எனக்கு கிடைக்கும்னு யாரெல்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்களோ, கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கன்னி ராசியிலேயே இருந்தார்னா இந்த காலகட்டத்தில் அதை நடக்கும். இப்போ ட்ரை பண்ணுங்க, அவங்களுடைய ட்ரையிங்கோட பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது சொல்லலாம்.